தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் கொடுத்த சைவ அசைவ விருந்து, அந்த விருந்தில் கலந்து கொள்ளாத 4 பேர், விருந்துக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். பச்சை முட்டையை அடித்து கலந்து உருவாக்கக்கூடிய அந்த மயோனஸை தமிழ்நாட்டில் தடை செய்திருக்கிறது திமுக அரசு. தெலுங்கானால செஞ்ச மாதிரியே. ஆனா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதற்கு வெளியிட்டாங்க பாருங்க ஒரு அரசாணை. அதுல இருக்கு ட்விஸ்ட். தமிழக மக்களால் அன்போடு அப்பா என்று அழைக்கப்படக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை அவருடைய கட்சியை சார்ந்த உடன்பிறப்புகள் 4 பேர் காலால் உதைத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் விவரங்களை பார்க்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்லி பதவியேற்ற 3 மாசத்துல போட்ட அரசாணைய இப்ப வரைக்கும் அமல்படுத்தாம வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று நீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் தமிழக டிஜிபி. பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை. ஐயா, இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போக்சோ வழக்கு, இதெல்லாம் காரணம் காட்டி முதலமைச்சர் பதவி விலகணும் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அமைச்சர் பொன்முடி அவர்கள் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரு. அதனால அவர் பதவியை விலகணும் அப்படின்னு கேட்டதற்கு தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட் லைட்ஸ்.